இந்த பொண்ணுக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆகியிருக்கும். இப்ப கல்யாணம் முடிச்சுட்டு ஒர்க்குக்குலாம் போயிருப்பா. வீட்டுக்கு வந்து அவளோட வீட்டுக்கு போகாம பழைய ஞாபகத்திலேயே அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருவா. எங்க இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து அவளும் வருவா வருவா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு. இந்த பொண்ணு வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா வந்து அப்படியே தூங்கிட்டு இருப்பா. அதனால அவங்க அப்பா அம்மாவும் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இவரும் வந்து ரொம்ப நேரமா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாரு. எங்க இவளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாக்கு கால் பண்ணா இவ இங்க தான் இருக்கா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால உடனே இப்ப அவரும் அங்க கிளம்பி போவாரு. கல்யாண சர்டிபிகேட்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் உனக்காக அங்க வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் ஞாபகம் கூட இல்லையா அப்படின்ட்டு திட்டுவாரு. ஆனா என்னதான் சொன்னாலும் சரி, இப்ப இந்த பொண்ணுக்கு வந்து நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நம்மளுக்காக ஒருத்தர் வெயிட் பண்றாரு அப்படின்ற ஞாபகமே இல்ல. வேலையை முடிச்சுட்டு எப்ப பார்த்தாலும் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கே தான் போயிடுறா. நேரா போயிட்டு அங்க பெட் ஒன்று இருக்கும், அது மேல எகிரி குதிச்சு தூங்குனா அப்படின்னா அடுத்த நாள் காலையில தான் எந்திரிப்பா. அதனால இப்ப இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து இவளோட பெட் திங்ஸ் எல்லாம் இங்க இருக்கிறதுனால தானே டெய்லி இங்க வந்து தூங்கிட்டு வீட்டுக்கு வராம இருக்கா, இந்த திங்ஸ் எதுவுமே இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துருவாரு. அதே மாதிரியே ஒரு நாள் இப்ப இந்த பொண்ணு வந்துட்டு மறுபடியும் பழைய ஞாபகத்துல வந்து அப்படியே பெட் மேல குதிக்கலான்ட்டு வருவா. பார்த்தா பெட்டே இருந்திருக்காது. கீழே விழுந்து மூக்கொடைஞ்சு ரத்தமா போயிட்டு இருக்கும். அந்த கோவத்தோடவே இப்ப அந்த பொண்ணு அவளோட ஹஸ்பண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பா. இப்ப ஹஸ்பண்ட் வந்து பேச்சுலரா இருக்கிறப்போ ஒரு சின்ன வீட்டுல தான் இருந்திருப்பாரு. ஆனா இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, ஒய்ஃப்லாம் வந்துட்டா, அதனால நல்லா பெரிய வீடா நம்ம போனோம் அப்படின்ட்டு வாடகைக்கு எடுத்திருப்பாரு. இந்த பொண்ணு உள்ள போயிட்டு பார்த்தா இது என்ன வீடா அரண்மனையா, இவ்வளவு சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சுத்தி பார்த்துட்டு தான் இருப்பா. எவ்வளவு ரெண்ட் கொடுக்குறீங்க, ரொம்ப ரெண்ட் ஜாஸ்தியா இருக்குமே அப்படின்னு தான் கேட்டிருப்பா. அதெல்லாம் இது நம்ம இடம் தான், ரெண்ட் பத்தி எல்லாம் நீ யோசிக்காத அப்படின்னு தான் அவரும் சொல்லியிருப்பாரு. இப்ப இந்த பொண்ணுக்கு ஒரு ஐடியா வருது, இவ்வளோ பெரிய வீட்டுல நம்ம 2 பேர் மட்டும் இருந்து என்ன பண்ண போறோம், இந்த சினிமா ஷூட்டிங்லாம் பண்ணுவாங்களா, அவங்களுக்கு வந்து இதை வாடகைக்கு விட்டுருவோம், நம்மளுக்கு அதுல இருந்து நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவா. இவர் என்னமோ இந்த பொண்ணுக்காக தான் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் இந்த வீட்டுல அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. ஆனா இது எவ்வளவு பெரிய வீடா இருக்கு அப்படின்னா, இப்ப நைட் வந்து இந்த பொண்ணு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பா. இந்த பொண்ணு வந்து நைட் டைம் தான் அந்த வீட்டுக்கு வந்ததுனால வீட்டை சுத்தி பார்க்கலாம் டைம் இருந்திருக்காது. தண்ணி குடிக்கலான்னு கீழே இறங்கி வந்தா அந்த வீட்லயே தொலைஞ்சு போயிருவா. அவ்வளோ பெரிய வீடா இருக்கும். 2 பேருக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய வீடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் எடுக்கிறதுக்கு வாடகைக்கு விட்டுருவா. எல்லாருக்குமே ஞாபகம் மறந்து இருக்கும் தான், யார் யாரோ எதையோலாம் மறந்து போயிடுவாங்க. ஆனா இந்த பொண்ணு வந்து நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நம்மளுக்கு ஒருத்தர் வெயிட் பண்றாரு அப்படின்றது கூட மறந்து போயிடுது.